மாகாண மற்றும் உள்ளூராட்சி சபைகளிலிருந்து மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன், நீர்கொழும்பு மாநகர முதல்வர் ரொபர்ட் ஹீன்கெந்த உட்பட தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் பலர் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். பேராசிரியர் சரத் அபேகோன் தனது உத்தியோகபூர்வ ராஜினாமா கடிதம் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளதுடன் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இதுவரை அதற்கான உத்தியோகபூர்வ ஏற்போ அல்லது நிராகரிப்போ கிடைக்கப் பெறவில்லை எனவும் தனது சொந்த தனிப்பட்ட காரணங்களினாலேயே இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மையில் சிறைச்சாலை கலவரத்தினால் முடங்கியிருந்த நீர்கொழும்பு வலயத்தின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநகர முதல்வர் ரொபர்ட் ஹீன்கெந்த கடந்த புதன்கிழமை தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் பதுளை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மஹிந்த குணசேகர தனது பதவியிலிருந்து விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஜெயசேன ரத்நாயக்க ஊவா மாகாண ஆளுநர் ஜனாதிபதி சட்டத்தரணி கபில ஜெயசேகர முன்னிலையில் புதிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினராக பதவியேற்றுள்ளார். இவற்றுக்கு இணையாக கொழும்பு மாநகர சபையின் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் பெண் உறுப்பினர் தீபா எதிரிசிங்க ஓராண்டு நிறைவடைந்ததும் பதவி விலகுவதாக கட்சிக்கு வழங்கியிருந்த உத்தியோகபூர்வ நிபந்தனை ஒப்பந்தத்திற்கு இணங்க தனது பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகியுள்ளார். எனினும் தான் சுதந்திரக் கட்சியின் மத்திய குழு செயல்பாடுகளில் தொடர்ந்து நீடிப்பார் என்பதுடன் கொழும்பு மாநகர சபைக்கு நியமிக்கப்படவுள்ள புதிய உறுப்பினரின் விவரம் வர்த்தமானி மூலம் விரைவில் நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்யப்படும் என அந்த அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.